Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் first time பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெயில் காலம் அதிகமாக இருக்கனால இப்போ அக்கா வந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அக்காவோட பையன் வந்து நான் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்தவனை அவன் வந்து தர்பூசணியை பார்த்துட்டு அவனுக்கு தூக்க முடியலை, ஆனால் தொப்புன்னு போட்டுட்டு உடச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வெட்டி கொடுத்தோம். எனக்கு வந்து எனக்கு வேணும்னு அவ்வளோ அவனுக்கு சந்தோஷம். எனக்கு அதை வெட்டினோம் ரெண்டாக பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. ஸோ வெட்டி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்து வெட்டி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அம்மா தான் வெட்டி கொடுத்தாங்க. ஒன்று வந்து அம்மாவுக்கும் அக்காவுக்கும், ஒரு பகுதி வந்து எனக்கும் அம்மாவுக்கு தீரனுக்கு எல்லாருக்குமே அப்படின்னு வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். பண்ணுற வேலையை பாருங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வெட்டி கொடுத்தேன், எனக்கே கிடையாதான். எப்படி வம்பளக்கிறான் பார்த்தீங்களா. என்னோட ரெண்டாவது அக்கா கிட்ட வம்பளக்க மாட்டான், என்கிட்ட மோஸ்ட்லி வம்பளக்கிறது. பெரிய அக்கா வீடு பக்கத்தில் இருக்கனால நான் அடிக்கடி போய் அவனை பார்த்துட்டு வருவேனா, என்னை வம்பளத்துக்கிட்டே இருப்பான் அவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நான் வீட்டிலேருந்து ஸ்டடி பண்ணுறேன். ஸோ வீட்டிலேருந்து ஸ்டடி பண்ணுறப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸாக நம்ம ஸ்டடி கண்டினியூ பண்ணுறது, என்னோடய செல்ஃப் ஸ்டடி மோட்டிவேஷன்லாக தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் பார்த்துட்டு தனக்காக எதுவுமே பண்ணாமல் பிறருக்காக வாழ்கிற ஒவ்வொரு பெண்களும் சரி, ஒவ்வொரு நாளுமே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்க ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸு, உமன்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்கும் சரி, இந்த வருஷம் எப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கஷ்டப்பட்டு நம்ம குறிக்கோளோட படித்து ஒரு வேலை வாங்கிடுவோம், அரசு வேலை வாங்கிடுவோம்னு சொல்லி ஒரு ஆம்பிஷனோடு ஓடிட்டுருக்க என்ன மாதிரி பெண்களுக்கும் சரி, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே சரி இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம வீட்டில் படிக்கிறவ பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். கரெக்டாக சொன்னால் அவங்களோட சூழ்நிலையை சொல்லலாம். நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் படிக்கிறப்போ. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இப்போ வந்து ஒருத்தவங்க கை குழந்தை வச்சு படிப்பாங்க, மேரேஜ் ஆகி கை குழந்தை வச்சு படிச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறையா வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் வீட்டிலேருந்து படிக்கிறப்போ. ஸோ அப்போ வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கிறப்போ படிப்பாங்க நிறைய பேர். அப்புறம் குழந்தைங்க நிறையா ஸ்கூல் போயிட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வீட்டிலேருந்து படிக்கிறவங்க. சில பேர் கோச்சிங் சென்டர்ஸ் போய் படிப்பாங்க, சில பேர் வந்து லைப்ரரியில் உட்காந்து படிப்பாங்க, அந்த ஃபெசிலிட்டி இருக்க போய் படிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையில் உட்காந்து படிப்பாங்க. ஸோ நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் உட்காந்து படிக்கிறேன்னா, எனக்கு வந்து அம்மாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ். ஸோ அம்மாவை டேக் கேர் பண்ணிட்டு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா சுகரு. ஸோ காலில் வந்து ஒரு செப்டிக் ஆகி அதனால காலில் எடுக்கிற மாதிரி ஆகிட்டு. ஸோ கால் எடுத்தாச்சு. இப்போ அம்மா ஓகே, ஓரளவுக்கு ஓகே, நல்லா கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ அம்மாவுக்கு முன்ன விட பரவாயில்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் டேக் கேர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்டடி பார்த்துட்ருக்கேன். இப்போ வீட்டிலேருந்து படிக்கிறப்ப நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். என்ன பண்ணோம்னா சில நேரத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும், குக்கிங் முடிச்சுட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வந்து ரொம்ப கேட்பேன், இப்படிலாம் இருக்குது, என்ன பண்ணுறது, நிறைய கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. என் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக படிச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்களும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி அவங்களும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகி நான் ஸ்டடி கண்டினியூ பண்ணுவேன். சில நாள் பார்த்திங்கன்னா புக்கே எடுக்க தோணாது. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவேன்னா ஸ்டோரி பார்ப்பேன். அதாவது சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய பேர் போடுவாங்க. 2025 இப்போ நிறைய பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி பில்டிங் முன்னாடி நிறைய பேர் வந்து போய் அந்த வால் பின்னாடி வந்து ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ஸோ சக்ஸஸ் ஸ்டோரி அதை நான் கேட்டு ரொம்ப மோட்டிவேட் ஆகும். அந்த நம்மளும் இந்த சவுத்துக்கு பின்னாடி போய் நின்று நம்மளும் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல மோட்டிவேட் ஆகும். அதை பார்க்குறப்ப ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த சூழ்நிலையில் படித்து வந்திருப்பாங்க, இந்த சூழ்நிலையில் அப்படின்ட்டு. சில பேர் வந்து கை குழந்தை வச்சு தான் படித்து நல்லா வந்து சக்ஸஸ் ஆகியிருப்பாங்க. நிறைய பேர் மேரேஜ் ஆகி கை குழந்தை வச்சு இருக்கவங்க தான் நிறைய பேர் வந்து சக்ஸஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஸோ அவங்களால முடிகிறப்ப நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவேட்டட் உட்காந்து நான் படிப்பேன். இப்படி தான் வந்து போயிட்டுருக்கும். ஸோ என்னோடய வந்து ஒவ்வொரு மோட்டிவேட்டுமே இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். டைம் கிடைக்கிறப்போ தான் அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாமே கேட்பேன். சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய அகாடமிலையும் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இதான் என்னோடய செல்ஃப் மோட்டிவேஷன் வீடியோ. ஸோ தேங்க்யூ.